டுடே என்ன பிளான்? டுடே என்ன பண்ண போறோம்? ஹலோ டாட், டுடே பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கு டாட், வந்துருங்க. இல்லடா, இன்னைக்கு ரொம்ப பிஸி. 1 வீக் கழிச்சு வரேன். இல்ல டாட், நீங்க வாங்க டாட். சார் அன்றைக்கி சொன்னீங்க கல்ச்சரல்ஸ் டே ஆரம்பிக்க போகிறேன்னு. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் நீங்கள் மட்டும் தான் கல்ச்சரல்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறீங்களா சார்? இருக்கலாம்ப்பா. ஏன் சார் இன்னைக்கு நீங்கள் வரல? கல்ச்சரல் கிளப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போயிருந்தேன். வந்தோமா இருக்கிற பாடத்தை முடிச்சோமான்ட்டு இல்லாமல். ஆமாம், 30 வருஷம் இருப்பீங்க, 30 பேட்சை பார்ப்பீங்க, 30 பேட்ச்டையும் போய் வா வா கல்ச்சர்ஸ் வா வான்ட்டு இருப்பீங்களா? எதுக்கு சார் இந்த மாதிரி நாய் பொழப்பு? சார் போங்க சார், போங்க சார். ராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு. ஏய் ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப்டா. போச்சுடா, மாட்டான்டா. என்னடா பாட்டாரா பாடிட்டு இருக்கீங்க? வெளியே போடா, வெளியே போடா நாயா. மாட்டான்டா. சாங்கு பண்ணா பொறுக்கியாண்டா. விடு மச்சான், நம்ம திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர வழியே இல்ல. பாருங்க தப்புதான், செவிடு பாத்துக்கலாம். சரி வாங்கடா, பெல் அடிச்சிருச்சு, உள்ள போவோம். நம்ம காலேஜ் படிப்புக்கு மட்டும்தானாடா? ஏன்டா மற்ற காலேஜ் மாதிரி சாங்கு டான்ஸு கல்ச்சர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு டீம் இல்ல? ஆமாடா, திருச்சிலேயே இந்த காலேஜ் தான் பெஸ்ட்னு எங்க அப்பாவும் தாத்தாவும் சொன்னாங்கடா. கல்ச்சரல்ஸ் கிளப்லாம் எதுக்குடா? நல்லா படிச்சு நல்ல பர்சன்டேஜ் வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிறத விட்டுட்டு எதுக்கு டான்ஸு சாங்கு பச்சனா எதுக்கு? நான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரல்ஸ்னா எதுக்கா? 20 வருஷம் படிப்பேன், 30 வருஷம் படிப்பேன். லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்டே இல்லைன்னா என்னடா? அடுத்த பீரியட் பிசிக்ஸா? ஆமாண்ணா வந்துட்டாரா பொலிச்சு தரேன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சிடம். நான் வரும்போது எல்லாம் பெஞ்சில் உட்காந்துருந்தீங்க. நாங்களாம் அந்த காலத்துல சார் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து படிப்போம்டா, படிப்போம். நீங்களும் தான் இருக்கீங்களே, இந்த காலம் மாறி போச்சுடா. என்னமோ போ. கமிங் சார். சார், கல்ச்சுரல்ஸ் கிளப்ல சேர ஆசைப்படுறவங்க எல்லாம் 2:30 மணிக்கு எல்எஸ் ரூமுக்கு வர சொன்னாங்க. கல்ச்சுரல்ஸ் கிளப்ல யாராவது சேர விருப்பப்படுறீங்களா? இல்லடா, ஜாயின் பண்ணலாமா? வேணாண்டா, ஓட்டு வாங்க. சரி விட, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். டுடே கல்ச்சரல்ஸ் கிளப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி போகுது? ஒய் வாட் ரீசன்? என்ன பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டைம் 2:30. என்ன ஆச்சு? யாரையும் காணாம. கமிங் சார். சார் லாக் நோட்டும் அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸும் பிரின்சிபல் கேட்டாங்க சார். Sir, does not complete. I will give you a few minutes, sir. தேங்க்யூ சார். என்ன ஆச்சு? நம்மளும் ஏன் எல்லா ஸ்டாஃப் மாதிரி இருக்கணும்? நம்ம எல்லா ஸ்டாஃப்க்கும் எக்ஸாம்பிளாக இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் திறமை தேன் கூடு மாதிரி அது பாட்டுக்கும் இருக்கும். நம்ம டச் பண்ணோம், ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆமாம். தென் போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளே போய் நேரடியாக சந்திச்சு அவங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்குவோம். நம்ம காலேஜில் இந்த வருஷம் கல்ச்சுரல்ஸ் கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ், ஐ கேன் ப்ரூவ் இட். இந்த வாட்டி கல்ச்சுரல் கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாட் ப்ரூவ் இட், ஐ வில் டூ இட் இன் திஸ் இயர். இந்த வாட்டி அனௌன்ஸ்மெண்ட் நானே போய் எல்லா கிளாஸ்லையும் கொடுக்குறேன். இந்த வாட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம தான் போய் சொல்கிறோம். வேறு வழி. போகலாம். நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் மீட்டிங்கு
மார்ச் 3ஆம் தேதி அரேஞ்ச் பண்றோம். யார் யாரெல்லாம் பண்றீங்களோ எல்லா ஸ்டாஃபும் வந்து பாருங்க. இந்த கிளாஸ்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வரல, அடுத்த கிளாஸ்ல போய் பார்க்கலாம். டுடே நானே போய் எல்லா கிளாஸ்லையும் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தது. சரி இன்னைக்கு யார் வராங்க பார்க்கலாம். Excuse me, sir. May I come in, sir? எஸ் கம் இன். கல்ச்சர்ஸ் ப்ரோக்ராம் இங்கே தான் நேம் கொடுக்கணுமா சார்? உட்காருங்கடா. மே கம் இன் சார். எஸ் கம் இன். கம் இன் சார். கமிங் சார். வாங்கடா வாங்கடா உட்காருங்கடா வந்து எல்லாம். கம் ஆன் பாய்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லைஃப்னா என்ன? நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? யாராவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உலகத்துக்கு வந்து பிறந்தாச்சு சரி, உலகத்துல எவ்வளவு ஹியூமன் இருக்கு? நம்மளும் லைஃப் பிறந்தோம் இறந்தோம் முடிஞ்சிருமா? திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் மாற்ற நம்ம கையில தான் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்றது படிக்கிறது மட்டும்தான் இருக்கா? எல்லாம் சார் சொல்லுவாங்க படிச்சா மட்டும்தான் பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ண முடியும்னு. படிச்சா மட்டும்தான் லைஃப்ல வேல்யூவா? காமராஜ் எம்ஜிஆர்லாம் படிச்சிருக்காங்களா? தென் வாய் ஏன் எல்லா ஸ்டடீஸ்லயே கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க? ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரல்ஸ் எதுவுமே இல்லையா? நம்ம திறமை வெளிக்கொண்டு வர வழியே இல்லையா? ஏன் பயந்துகிட்டே இருக்கீங்க? லைஃப்ல என்ஜாய் பண்ணவே முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். மனிதனா பிறந்த திறமை இருக்கதான் செய்யும். அதை வெளிக்கொண்டு வரவன் தான் டாப் ஃப்ளோருக்கு போவான். பயந்துட்டே இருக்கிறவன் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருப்பான். திங்க் பண்ணி பாருங்க நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு. எங்க அம்மா அப்பால இந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவிரமாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த காலத்துல வாழ்க்கை என்பது போர்க்காலம், போராடி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தையில 5 வயசுலயே வெற்றியை ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டா தோல்வின்ற மறுபக்கத்தை யார் சொல்லி கொடுப்பா? அந்த குழந்தை எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்குமா? அது போலதான் நானும் இன்ஜினியர் காலேஜில் சீட்டு கிடைக்காம எம்ஃபில் படிச்சு டீச்சர் ஆகணும்னு தான் நானும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆம்பிஷனும் ஏன் இன்ஜினியர் டாக்டர் ஆர்ட்ஸ்லேயே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல முக்கிய பங்காற்றுறாரு டீச்சர்னு ஒரு ஹீரோவும். அவருக்கு எவ்வளோ வலி வேதனை எமோஷனல்லாம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆமாம், யாருக்கும் தெரியாது. அது டீச்சர் ஆனால் தான் புரியும் டீச்சரோட எமோஷன்ஸ்லாம்.